கேரள மாநிலத்தினுடைய எஸ்டிபிஐ தலைவர் அருமை தோழர் வழக்கறிஞர் KP முகமது சயீப் அவர்களே, எனக்கு முன்னதாக சிறப்பாக புள்ளி விவரங்களோடு நல்லதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்டேட் கமிட்டி மெம்பர் தோழர் துளசிதரன் பள்ளிக்கல் அவர்களே, எஸ்டிபியினுடைய பாப்புலர் ஃப்ரண்ட் மாநில தலைவர் தோழர் நசருதீன் இளமரம் அவர்களே, எஸ்டிபி மாவட்ட தலைவர் தோழர் பாப்பு மாஸ்டர் அவர்களே, எஸ்டிபி மாவட்ட செயலாளர் தோழர் அப்துல் மசீத் வைசி அவர்களே, மாநில செயலாளர் தோழர் BT இக்ராமல் அக்கா அவர்களே, அகில இந்திய எஸ்டிபி செயலாளர் தோழர் MK பைசி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை எனக்கு அளித்த அருமை தோழர் எஸ்டிபி மலப்புரம் மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் CG உன்னி அவர்களே, என்னை அழைத்து வந்த மலைப்புறம் எஸ்டிபி மாவட்ட கமிட்டி உறுப்பினர் தோழர் லத்தீப் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே யாத்திரையாக வந்த யாத்திரை குழுவிற்கு தலைவராக கேப்டனாக வந்த மரியாதைக்குரிய தோழர் மனோஜ்குமார் அவர்களே, அவர்களோடு வந்த அனைத்து உணர்ச்சி மிக்க தோழர்களே, இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களே, இன்னும் பொன்னான இந்த பொன்னாடி மண்ணின் மைந்தர்களே, உங்கள் அனைவரையும் தலைவணங்கி வாழ்த்துகிறேன். எனக்கு மலையாளத்தில் சம்சாரிக்க ஆசை, ஆனா I have no fluency in மலையாளம். சோ நான் தமிழ் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் மன்னித்தலைவர்கள் என்று எண்ணி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்னும் அதிக நேரம் பேச வேண்டும் என்று நான் வந்தேன். ஆனால் நம்முடைய தோழருடைய யாத்திரை கேரள ஜனங்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே கேரள மக்களுடைய வரவேற்பிலே திளைத்து இங்கே வர தாமதமாகிவிட்ட காரணத்தினாலே நேரம் குறைவாக இருக்கிறது. எனக்கு பின்னாலும் பலர் பேச வேண்டியிருக்கிறது. பல யாத்திரைகளை நான் சென்ற வந்த முறையிலே யாத்திரையிலே வந்த தோழர்கள் களைப்பாக இருப்பீர்கள், நீங்களும் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் நான் இங்கே உங்கள் மத்தியிலே பேச விளைகின்றேன். நான் தூத்துக்குடியிலிருந்து அகில இந்திய மீனவ சங்கத்துடைய தலைவராக இங்கே வந்திருக்கிறேன். எனது பெயர் ஆண்டன் கோமஸ். நான் எனது பள்ளி பருவம் முதல் அரசியல் களத்திலே இந்தியாவுடைய இருண்ட காலம் என்று சொல்லப்பட்ட எமர்ஜென்சி காலத்திலிருந்து அரசியலில் ஈடுபட்டு மாணவ பருவத்திலிருந்து சிறைச்சாலை எல்லாம் சென்று பல்வேறு போராட்டங்களை கடந்து ஜனதாதள் கட்சியினுடைய பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக இருமுறை போட்டியிட்டு இன்னும் பல்வேறு சுற்றுச்சூழல் போராட்டம் நடத்தி இன்றைக்கு இந்த அரசியல் போகின்ற போக்கினை அறிந்து அரசியல்வாதி என்றால் மக்கள் காரி துப்புகின்ற நிலைக்கு வந்துவிட்டதை எண்ணி மனவருந்தி அரசியல் கட்சியிலிருந்து என்னை ஒதுக்கி நான் இன்றைக்கு தொழிற்சங்கத்தையும் இன்னும் சுற்றுச்சூழல் விஷயங்களையும் மனித உரிமை விஷயங்களையும் போராடி கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே நாங்கள் சொல்லுவோம், இந்தியா சுதந்திரம் யாருக்காக வாங்கப்பட்டது? இந்த சுதந்திரம் இன்றைக்கு யார் கையிலே மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிக்கிறது? அன்றைக்கு யூரோப்பியர்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு ஆண்டார்கள் 47க்கு முன்னால். இன்றைக்கு இங்கிலாந்திலே இருந்து கொண்டு யூரோப்பியன் மன்மோகன் சிங்குக்கு கட்டளையிடுகிறான், நீ இந்த சட்டத்தை கொண்டு வா. அமெரிக்காவிலிருந்து ஒபாமா கட்டளையிடுகிறார், இந்த சட்டத்தை இப்படி கொண்டு வா என்று. ஆக இந்த வளர்ந்த நாடுகளுடைய அடிமையாக இன்னும் உலக வங்கி சொல்லுகிறது மன்மோகன் சிங்கிற்கு. இந்த நிலையிலே இந்த அரசு, இந்த வளர்ந்த நாடுகள், உலக வங்கிகள் இவருடைய கட்டளை ஏற்று இவர்களுக்கு சிப்பாயாக
இன்றைக்கு அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ், டாடா போன்ற, அம்பானி போன்ற இவர்களுக்கு தரகர்களாக இன்றைக்கு இந்த நாட்டுடைய ஏழை பாரிய மக்களை வரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் இன்றைக்கு மீனவ பருங்குடி மக்கள், தலித் மக்கள், சிறுபான்மை சமுதாய மக்கள், மலைவாழ் மக்கள் இவர்கள் தங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லாமல், தங்களுடைய கோரிக்கையை எடுத்து வைக்க முடியாமல், அரசாங்கம் இவர்களுக்கு எதுவும் செய்யாமல், செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இருக்கின்ற உரிமைகளை பறித்து அவர்களை நாடோடிகளாக விரட்டுகின்ற வகையிலே சட்டங்களை, திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக இந்த நாட்டிலே 1947 நாம் பெற்றது அது சுதந்திரமா, அது டிரான்ஸ்பர் பவரா, பதவி, அந்த அதிகாரம் மாற்றம் செய்யப்பட்டதா என்ற சிந்தனை நமக்கு வந்துவிட்டது. இன்றைய காலத்திலே நமக்கு தேவை மீண்டும் ஒரு சுதந்திர போர், மீண்டும் ஒரு சுதந்திர போர். அன்றைக்கு அந்த சுதந்திர போரை இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்தியது. இந்திய தேசிய காங்கிரசும் இன்றைக்கு இல்லை. இந்திய தேசிய காங்கிரஸையும் மறந்து விட்டார்கள். இந்த நிலையிலே இந்த மக்களை இணைத்து ஒரு அரசியல் கட்சி உருவாக வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வெகு நாளாக ஆசைப்பட்டு பேசிக் கொண்டிருந்தோம். எங்களுடைய ஆசைக்கு, எங்களுடைய கனவுக்கு வடிகாலாக இன்றைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. அந்த வகையிலே நான் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நான் உங்களோடு எங்களுடைய அகில இந்திய மீனவ சங்கம், நேஷனல் யூனியன் ஆஃப் பிஷர்மன், தமிழ்நாடு பாண்டிச்சேரி பிஷப் பீப்பிள் ஃபெடரேஷன், நேஷனல் ஃபெடரேஷன் ஃபார் ட்ரெடிஷனல் பிஷப் பீப்பிள் ஆகிய அமைப்புகள் எஸ்டிபியோடு இணைந்து உங்களுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய பாப்புலர் ஃபண்ட், பாப்புலர் ஃபண்ட் என்றால் பிஎஃப் என்று சொல்வார்கள். பிஎஃப் என்று சொன்னால் ஒரு வகையிலே பிராவிடன்ட் ஃபண்ட் என்று சொல்வார்கள். உழைத்த உழைப்பிலே சேமித்து வைத்த வருங்கால வைப்பு நிதி. இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய எஸ்டிபியுடைய தலைவர்கள் தங்களுடைய கடந்த கால உழைப்பால் பாப்புலர் ஃபண்டை சேமித்து இன்றைக்கு அந்த வைப்பு நிதி இன்றைக்கு எஸ்டிபிஐக்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. ஆக நான் அந்த பாப்புலர் ஃபண்ட் தோழர்களுக்கும் தலைவர் என்கிறேன். அருமை தோழர்களே, இந்த நாட்டுடைய அரசியலிலே நாம் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. மார்க்சிஸ்டுகள் கம்யூனிசத்தை மறந்து விட்டார்கள். மாற்றம் என்பதில் மாற்றமில்லை என்ற கம்யூனிச அடிப்படை மார்க்சிய சித்தாந்தத்தை மறந்துவிட்டு இவர்களும் பழமைவாதம் பேசுகிறார்கள்.